Hi friends and viewers, welcome to Nachi's YouTube channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அட்டகாசமான வெஜிடேரியன் ரெசிபி பர்வான் பிண்டி. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சூப்பரான வெஜிடேரியன் ஸ்டார் ரெசிபி. ஸோ இதுக்கு நமக்கு முக்கியமான தேவை வந்து பிண்டி, அதாவது ஓக்ரா, அதாவது வெண்டைக்காய். ஸோ இந்த வெண்டைக்காயை நம்ம இந்த முழுசாக இப்போ குக் பண்ண போகிறோம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நடுவில் ஸ்லிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெட்டையும் டெய்லையும் கட் பண்ணிவிட்டு கீறிடணும். பின்னாடி கட் ஆகக்கூடாது. அதாவது ஆழமாக நம்ம நைஃபை உள்ளே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிட் வரும். ஸோ இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம் நம்ம மசாலாவை. ஸோ நைஃபை ரொம்ப ஆழமாக கொடுத்தீங்கன்னா பின்னாடி ஓட்டை ஆயிடுச்சுன்னா மசாலா வெளியில் வந்துடும். ஸோ இந்த லென்த்லேருந்து இந்த லென்த்துக்கு கீறிக்கலாம். ஸோ இது தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது இதுக்கு 3 முக்கியமான இன்க்ரீடியண்ட்: தேங்காய் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, வறுத்த கடலை, தென் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு. இப்போ இது 3ஐயும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நான் வந்து இன்றைக்கி அதாவது ரெகுலர் தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒன்றாவே வறுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்துருக்கிறனால முதல்ல ஃப்ரெஷ் தேங்காயை கொட்டி ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்துக்க போகிறேன். தேங்காய் பார்த்தீங்களா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌனில். நமக்கு இந்த ஃப்ளிப் பண்ணும் போதே தெரியும், கிறிஸ்பான மாதிரி ஆகிடும். இதை நம்ம டைரெக்டாக ஜாரில் சேர்த்துடலாம். நிலக்கடலையும் லேசாக ஒரு 30 செகண்ட்ஸ் நிலக்கடலையை முதல்ல வறுத்துக்கலாம். அப்புறம் இதிலே கூட எள்ளு சேர்த்துடலாம். நம்ம எள்ளு சேர்த்துட்றேன். தென் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முழு மல்லி, ஹோல் கொரியாண்டர் சீட்ஸு 1 டேபிள் ஸ்பூன், 2லேருந்து 3 வரமிளகா, இதையும் சேர்த்துருவோம். ஸோ இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த ப்ரௌன் கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2லேருந்து 3 பல்லு பூண்டு ஸ்லைஸ் பண்ணது, இதையும் சேர்த்துடலாம். ஒரு 10-20 செகண்ட்ஸ் வதக்கிட்டு இதையும் நம்ம தேங்காவோட ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சிக்குவோம். எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதில் நான் சேர்த்துட்டேன். இப்போது இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். தென் திரும்ப நம்ம வெண்டைக்காய் வதக்கும் போது வேணா போட்டுக்கலாம். அம்ச்சூர் பவுடர், மாங்காய் தூள், இது ஒரு நல்ல புளிப்புத்தன்மையை தரும், ரொம்ப முக்கியமானது. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது கரம் மசாலா 1 பிஞ்ச். இது எல்லாத்தையும் இப்போ பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். நமக்கு ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. அருமையான வாசமாக இருக்கும், தேங்காய், எள்ளு, நிலக்கடலை எல்லாம் சேரும்போது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் விட்டுறலாம். ஏன்னா நீங்கள் இப்போது இது ரொம்ப பவுடராக இருக்கிறதுனால நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது எல்லாம் உதிர்ந்துடும். ஸோ இப்படி நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த ஷேப்பை ஹோல்ட் பண்ணணும். அப்படி அந்த ஸ்டேஜ் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்களா, ஷேப்பை ஹோல்ட் பண்ணோம். இப்போ இதில் நம்ம பிண்டியில் ஒரு விரலை வச்சு விளக்கிக்குங்க. விளக்கிட்டு இந்த ஸ்டஃபிங்கை ஃபுல்லாக ரெப்பிடலாம். ஓகே, இதே போல் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். லென்த்துக்கு உங்களுக்கு எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்மளோட வெண்டைக்காய் எல்லாத்தையும் சூப்பராக ஸ்டஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா உள்ளுக்குள்ளே எல்லா இடமும் மசாலா பரவுற மாதிரி ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வதக்க போகிறோம். பேலன்ஸ் மிக்சர் இருக்கும், இதையும் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம். இதையும் மீறி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் மிக்சர் இது நிறையா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 7 நாளைக்கு கெடாது, நீங்கள் திரும்ப பயன்படுத்திக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் விட்டுறலாம். ஏன்னா நம்ம வெண்டைக்காய் முழுசாக போட்டிருக்கோம். ஸோ எல்லாம் வதங்கிறதுக்கு 3 ஸ்பூனாவது ஆயில் தேவை. 3லேருந்து 4 ஸ்பூன் விட்டுக்குங்க. சீரகம் மட்டும்தான் டெம்பரிங்க்கு இதுக்கு, அதனால் தாளிப்புக்கு சீரகம் 1 டீஸ்பூன் போட்டாச்சு. சாப் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இதை சேர்த்துடலாம். ஆனியன் லேசாக வதங்கிறதுக்கு 1/2 பிஞ்ச் சால்ட் சேர்த்துடலாம். ஸோ ஆனியன் லேசாக ஸ்வெட் ஆனால் போகிறோம். அடுத்தாப்புலேயே நம்மளுடைய வெண்டைக்காவை சேர்த்துடலாம். ஸ்டஃப் பண்ண வெண்டைக்காவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி பேனில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி தவாவில் கூட இதை குக் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த வெண்டைக்காய் வதங்கிடட்டும். அதுக்கப்புறம் நம்ம கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். நம்ம போட்ட வெங்காயம் ஆயிலோட இந்த மசாலா கோட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு 10லேருந்து 12 நிமிஷமாவது நம்ம மூடி போட்டு குக் பண்ணிடலாம். சூப்பராக குக் ஆயிடுச்சு பாருங்கள்.
நான் நடுவில் ஒரு 2 தடவை ஃப்ளிப் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி அதை கிண்டிக்கிங்க. ஸோ பாருங்கள், மசாலாலாம் அப்படியே இன்னும் உள்ளே ஸ்டஃப் பண்ணபடியே இருக்குது. நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் நீங்கள் சீசனிங் செக் பண்ணிக்கிங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டு ஒரு பரட்டிக்கலாம். இப்போது நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சர்விங் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பர்வான் பிண்டி ரெடி. இதை ஸ்டஃப்டு வெண்டைக்கான்னு சொல்லலாம். சரிங்களா? இதை வந்து நீங்கள் தால் ரைஸு அல்லது ரச சாதம் அல்லது தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் கூட அதுக்கு இதை காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்கள கூட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக. இது ஒரு ஸ்டார் ரெசிபி. ஸோ நம்ம டேக்லைன் சொல்கிற மாதிரி ஸ்டார் குக்கிங் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் அட் ஹோம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார் ரெசிபியோட உங்களை அடுத்த செஷனில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் பால் நாச்சி. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.